ஏண்டி நீ பிரியாவுக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்க? ஏன் நீ அந்த சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணா என்ன? சூர்யா நம்பர் தான் உன்கிட்ட இருக்குல்ல? இருக்குமா, ஆனா சூர்யாக்கு ஃபோன் பண்ணோன்னு ஏன் எனக்கு தோணவே இல்ல. இருமா, நான் ட்ரை பண்றேன். The number you are trying to reach is currently switched off. Please try இல்லம்மா, again later. சூர்யா நம்பரும் கிடைக்கல, ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. ஏய், அந்த சூர்யாவோட ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேளு. நீ கூட ஒரு வாட்டி அந்த ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னல, ஃபோன் பண்ணு. மா, ஆபீஸ் நம்பர்லாம் என்கிட்ட இல்லம்மா. ஆனா அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற சூர்யாவோட ஒரு ஃப்ரெண்ட் ரமேஷ் நம்பர் ஒரு வாட்டி சேவ் பண்ணதான் ஞாபகம். இருமா, நான் செக் பண்ணி பாக்குறேன். இருக்குமா, இருமா, நான் பேசுறேன். ஹலோ ஹலோ, நான் ஜனனியோட ஃப்ரெண்ட் பிரியா பேசுறேன். சொல்லு பிரியா, என்ன விஷயம்? ஜனனி நம்பர் எனக்கு கிடைக்கல, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சூர்யாக்கு ஃபோன் போட்டா அவர் ஃபோனும் லைன் கிடைக்கல. சூர்யா ஆபீஸ்ல இருக்காரா? ஜனனியை பத்தி அவர்கிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும். அது வந்து பிரியா. என்ன விஷயம் சொல்லுங்க ரமேஷ். சூர்யாவும் ஜனனியும் கோவாவுக்கு புறப்பட்டு போனாங்க. ஓ, அவங்க கோவாக்கு போயிட்டாங்களா? ஆனா பிரியா. என்ன ரமேஷ், சொல்லுங்க. கோவாவுக்கு போற வழியில ஒரு ஆக்சிடென்ட். ஐயோ, ஆக்சிடென்டா? என்ன ஆச்சு? ஆக்சிடென்ட்ல அடிபட்ட சூர்யா இறந்துட்டான். ஐயோ, அப்போ ஜனனி? ஜனனிக்கு ஒண்ணும் ஆகல. ஜனனி இப்ப எங்க இருக்கா? ஜனனி இப்ப எங்க போனா, எங்க இருக்கான்னு எதுவுமே தெரியல. சரி, உங்களுக்கு ஜனனி பத்தி ஏதாவது தெரிய வந்தா உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சரி, சொல்றேன். ரெண்டு பேரும் ஒன்னா கோவா புறப்பட்டு போனாங்களாம். ஒரு வழியில ஆக்சிடென்ட் ஆகி சூர்யா இறந்துட்டாரா? ஐயோ, ஜனனி எங்க போனாலே தெரியலையா? இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுல யாரோ ரொம்ப குறியா இருக்காங்க. இப்ப பார்சல்ல மண்டையோட்ட அனுப்பி வச்சிருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் அனுப்புவாங்களோ? ஐயோ மாப்ள, நீங்க வேற பயமுறுத்தாதீங்க. எது வந்தாலும் யாரும் எதுக்கும் பயப்படாதீங்கன்னு சொல்ல வரேன். நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா உங்க அக்கா எப்படி சொல்லிட்டு போனாங்க தெரியுமா? விடுமா, அவருக்கு உண்மை தெரிய வேணாமா? நாங்களா சேர்ந்து ஏதோ உங்களுக்கு சூனிய வச்சுட்டோமா? எங்க அக்கா இதுவும் பேசுவாங்க, இதுக்கு மேலையும் பேசுவாங்க. தயவு செஞ்சு நீங்க அதை எதையுமே காதுல போட்டுக்காதீங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அவங்க எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் சரி, இந்த கல்யாணத்தை நடத்திய தீர்வோன்னு நாம அவங்களோட தீவிரமா இருப்போம். பயமுறுத்தி பாப்பாங்க, யாரும் பயந்துடாதீங்க. வேணும்னே சண்டைக்கு இழுப்பாங்க. அதுக்கெல்லாம் ஹீல்ட் ஆயிடாம கல்யாணத்தை நடத்துறதுலயே நாம கண்ணு கருத்துமா இருப்போம். நான் நினைச்சா இங்கேயே இந்த நிமிஷமே உங்க சம்மதத்தோட சங்கவி கழுத்துல என்னால தாலி கட்ட முடியும். ஆனா தெய்வ பக்தி உள்ள சங்கவியோட கல்யாணம் சடங்கு சம்பிரதாய முறைப்படிதான் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் போய் யாருன்னு பார்க்கறேன். வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. கல்யாண விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தாராளமா பேசலாம் மாப்ள. பார்சல்ல மண்டவோட வந்த மேட்டரை
காமினி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. இந்த அளவுக்கு செஞ்சவங்க கல்யாணத்துல என்ன வேணும்னாலும் செய்வாங்க. எதுக்கு ரிஸ்க்? நம்ம பேசாம போலீஸ் ப்ரொடெக்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். இங்க பாருங்க, கல்யாணத்தப்ப கலாட்டா கண்டிப்பா நடக்கும். அதனால கல்யாணம் நின்னுடுன்னு யாரும் பயப்பட வேண்டாம். ஏன்னா கல்யாணத்துக்கு இந்த ஏரியா ஏசியே வராரு. அவர்கிட்ட பர்சனலா விஷயத்தையே சொல்லிட்டேன். ப்ரொடெக்ஷன் விஷயத்தை அவர் பார்த்துப்பாரு. அது மட்டும் இல்லாம ஏசியே இந்த கல்யாணத்துல கலந்துக்கிறதுனால நிச்சயம் எதிரிங்க யாரும் வில்லங்கம் பண்ணவே மாட்டாங்க. இங்க பாருங்க, யாரோ சில பேர் கல்யாணத்தை நிறுத்த பாக்குறாங்கன்னு நல்லாவே தெரியுது. அதுக்கு நம்ம அலர்ட்டா இருக்கணும்ல. கல்யாணத்தை ஒரு முகூர்த்தம் தள்ளி அடுத்த முகூர்த்தத்துல வச்சுக்கலாமே. இப்பதான் மண்டே ஓட்டுக்கோ இல்ல வேற எதுக்கோ பயப்படக்கூடாதுன்னு இவங்க கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு வேற தனியா கிளாஸ் எடுக்கணும் போல இருக்கு. இங்க பாருங்க, நீங்க தான் தேவையில்லாம பயப்படுறீங்க. நானும் டிபார்ட்மெண்ட் ஆளுதான். ஏசி வர கல்யாணங்கிறதுனால யாருமே வாலாட்ட மாட்டாங்க. இல்லைங்க, எந்த தடங்களும் இல்லாம கல்யாணம் நடந்துட்டா சரி. சப்போஸ் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டா? நீங்க ரொம்ப பயப்படுறீங்க தமிழ். ஆமாங்க தமிழ், முதல்ல சுதாகர் சொல்ற மாதிரி நம்ம எல்லாரும் பயத்தை விரட்டுவோம். குறிச்ச முகூர்த்தத்துல கல்யாணத்தை நடத்த முடியும்னு நம்பிக்கையோட இருப்போம். நல்லதே நடக்கும். என்னப்பா? ஆமாமா, எண்ணம் போலதாமா நம்ம வாழ்க்கை. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமா? போதும் விட்டுரு. முழுசா சாப்பிட்டா நீ செத்துருவ. போதும். ஏய் பரவாயில்ல, நான் சாகுறேன். உன் கையால சமைச்ச சாப்பாட்ட நான் சாப்பிட்டு செத்து போறேன்னா அதை விட எனக்கு கொடுப்பன வேற என்னமா இருக்க முடியும்? ஐயோ என் செல்ல புருஷா. சாரி. ஹேய் சூர்யா. சூர்யா? நோ 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 நோலாம் இல்ல. என்ன? சூர்யா. வேண்டா பரவாயில்ல. சூர்யா. 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 என்னமாச்சு? எந்திரிமா. யாருமா? யாருமா நீ? என்னாச்சு? எனக்கு ஒரே மயக்கமா இருக்கு. என்ன தாயி, பசிக்குதா? அட பாவமே. இருமா பிரசாதம் இருக்கு, நான் கொண்டு வரேன். இங்கே இருக்கு. இந்தாம்மா, இந்தா சாப்பிடுமா. சாப்பிடு, சரியா போடுமா. பசி மேய்க்குதாம்மா, இதை சாப்பிடுமா. பிரசாதம்மா, சாப்பிடுமா. சாப்பிடு. பொறுமையா பார்த்து சாப்பிடு. அவசரப்படாம பொறுமையா சாப்பிடுமா. நிதானமா சாப்பிடுமா. சரியா? அம்மா நீ பொறுமையா சாப்பிடு. நான் சாமி பூஜை எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேம்மா. சாப்பிடுமா, அவசரப்படாத.
ஒரு நிமிஷம். யாருங்க நீங்க? எதுக்கு அந்த காரை பார்த்ததும் பயந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க? நீங்க அந்த காரை பார்த்தது, பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டது எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. அது அந்த கார்ல போறாங்கல்ல, அவங்க என்ன கடத்திட்டு வந்துட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுதான் நான் இங்க வந்தேன். எங்க அவங்க என்ன திருப்பி பாத்துட்டு போறாங்களோன்னு பயந்து தான் நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். சரி, நீங்க எந்த ஊரு? நான் சென்னை. இப்ப என்ன பண்ண போறீங்க? நான் எப்படியாவது ஊருக்கு போகணும். ஆனா என் கையில சுத்தமா பணம் இல்ல. எப்படி போறதுன்னு வேற தெரியல. சரி, ரிலாக்ஸா இருங்க. என் கூட வாங்க, நான் உங்களுக்கு டிக்கெட் எடுத்து அனுப்பி வைக்கிறேன். வாங்க. ஒரு நிமிஷம். சொல்லு மைக்கேல். ஓ, நீ ஹாஸ்பிட்டல் வந்துட்டியா? சரி சரி, நீ அங்கே இரு. நான் ஒரு 10 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். ஓகே. போற வழியில ஒரு சின்ன வேலை இருக்கு. அதை முடிச்சுட்டு உங்களை அப்படியே பஸ் ஏத்தி விட்டுறேன். வாங்க வாங்க. வணக்கம் தேவி மேடம். எப்படி நீங்க சொன்ன டயத்துக்கு டான்னு வந்து நின்னு பாத்தீங்களா? அதான் மைக்கேல் மேடம். ஒரு நிமிஷம், நீங்க கொஞ்சம் 5 மினிட்ஸ் உட்காருங்க. ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். உள்ள வா. என்னங்க, ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் மாளவிகா எந்த வார்டில் இருக்காங்க? ரிசப்ஷன் போய் கேளுங்க. அப்பாவும் அண்ணனும் எங்கேயும் வந்திருக்காங்க. ஒருவேளை என்ன தேடி வந்தாங்களா, இல்ல வேற யாராவது பார்க்க வந்தாங்களா? அப்பா, இன்னைக்கு அவங்களை எப்படியாவது பார்த்து பேசியாகணும். சரி, இவங்க கிட்ட கேளு. ஒரு நிமிஷம் டேட். எக்ஸ்கியூஸ் மீ, இன்ஸ்பெக்டர் மாளவிகா எந்த வார்டில் இருக்காங்க? ஸ்ட்ரைட்டா போய் ரைட் கட் பண்ணீங்கன்னா 2வது வார்டு. வாங்க டேட். இவங்க கண்ணில் படுறதுக்கு முன்னால நம்ம இங்கிருந்து தப்பிச்சு ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இங்க இன்ஸ்பெக்டர் மாளவிகா எந்த வார்டில் இருக்காங்கன்னு தெரியுமா? என்ன விஷயம்? இல்ல, நாங்க அவங்கள பார்க்க வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க எங்க தான் அட்மிட் ஆகிருக்கிறதா சொன்னாங்க. அதான். நான் அவங்க சிஸ்டர் தான். என்கிட்ட சொல்லுங்க. நாங்க மாளவிகா கிட்ட தான் பேசணும். அதுக்காக தான் வந்திருக்கோம். இல்ல சார், நீங்க இது ரொம்ப முக்கியமான விஷயமா. சரி, ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல போங்க. தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. என் கூட ஒரு பொண்ணு வந்தாங்க. அவங்க எங்க தான் உட்கார்ந்திருந்தாங்க. எங்க போனாங்க? சாரி மேடம், யார் தெரியாது. ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. இல்லங்க, அப்படி யாரையும் பார்க்கல. ஜனனிக்கு இப்படி ஆயிடுச்சேம்மா. ரொம்ப நல்ல பொண்ணுமா அவ.
எவ்வளவு பெரிய பணக்காரி, எந்த வித்தியாசமும் பார்க்காம உயிரை கொடுத்து பழகுவா. அவளுக்கு இப்படி ஆயிருக்க கூடாதும்மா. ஆனது ஆயிடுச்சு. இனிமே யார் என்ன பண்ண முடியும்? இப்படிதான் ஆகணும்னு அவ தலையில எழுதி இருக்கு. சூர்யானா அவளுக்கு உயிருமா. ஃபர்ஸ்ட் அவதான் ப்ரோபோஸ் பண்ணா. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேக் ஃபார் ஈச் அதர் மாதிரி எவ்வளவு பொருத்தமான ஜோடி. அதுக்குள்ள சூர்யா அவ்வளவு சீக்கிரமா ஆக்சிடென்ட்ல இறந்திருக்க கூடாது. பாவம், சொல்லி அழக்கூட அவ பக்கத்துல யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. அவ எங்கன்னு ஒரு தகவலும் இல்லைன்னு சொல்றாரு ரமேஷ். எங்க இருக்காளோ, என்ன பண்ணிட்டு இருக்காளோ? அம்மா, சூர்யா இறந்த துக்கத்துல ஒருவேளை ஜனனியோ? நீயா கண்டதை கற்பனை பண்ணிக்காதம்மா. ஜனனி தைரியமான பொண்ணு. அப்படியெல்லாம் விபரீதமா எதுவும் பண்ணிக்க மாட்டாமா. நிச்சயமா அவ திரும்பி வருவா. அதுவும் முதல்ல அவ ஒன்ன பார்க்கதான் வருவா. பிரியா, ஜனனி வந்த அடுத்த நிமிஷம் அவ வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும். அவளுக்கு கல்யாணம் ஆன விஷயத்த மறைச்சதே ரொம்ப தப்பு. மேலும் மேலும் தொடர்ந்து நம்ம தப்பு பண்ணக்கூடாதுமா. என்ன, நான் சொல்றது சரிதானே? என்னடி, உன் ஃப்ரெண்ட நினைச்சு வருத்தப்பட்டுட்டே உட்கார்ந்துருக்க போறியா? எல்லார் வாழ்க்கையும் கஷ்டம் தாண்டி. நாம மட்டும் நல்லா இருக்கோமா என்ன? ஹார்ட் அட்டாக் வந்து உங்க அப்பா இறந்து போவாருன்னு நாம என்ன கனவா கண்டோம்? இன்னைக்கு நாம நிற்கத்தையா நிக்கிறோம். நமக்கு வருத்தப்படவே 1000 பேர் வேணும்டி. சரி, வேலை விஷயமா ஏதோ ட்ரை பண்றேன்னு சொன்னல. நாளைக்கு உனக்கு இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னல, அதுக்கு ரெடி பண்ணிட்டியா? போமா, போய் முதல்ல அந்த வேலையை பாரு. போமா.